ரவிராஜா. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்போ ஒரு புலம்பலாயிப்போச்சு. என்னன்னா, ஆமா, புலம்பல் தான். என்ன பண்ண முடியும்? அதாவது இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. இருக்கிற மாதிரி இருக்கு, இல்லாத மாதிரி இருக்கு. ஏன்னா நியாயம் தர்மத்தை அப்படியே வெளிப்படையாக நேர்மையாக சொல்லக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாவேகாவினுடைய ஆட்சியை விமர்சிக்கவில்லை என்றால் முழுவதுமே கூஜா தூக்குற மாதிரி ஆகி போயிடும். பல்லக்கு தூக்கி கூஜா தூக்கி ஜாலரா அடிக்கிற மாதிரி ஆயிரும். அப்படி இருக்கக்கூடாது ஒரு தோற்றம். அதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதனுடைய அடிப்படை தான் குதிரை பேரத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், எதிர்க்கிறோம். ஆனா நடக்கவே இல்லைன்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு இங்க அவங்க கட்சியில இருந்து. ஆனா நடக்காத விஷயத்துக்கு எதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்? தேவையில்லாம எதுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ நடக்குதுங்கிறத ஒத்துக்கிறத நேர்மையா நேரடியாவே சொல்லலாம்ல. என்ன இதுல இருக்கு? உங்களுக்கு நிர்பந்தம் என்ன இருக்கு? நீங்க ஜெயிச்சது என்ன? தாவேக்காவுடைய தயவுல ஜெயிச்சிங்க. திமுக தீய சக்தின்னு சொல்லிட்டு இருந்த தாவேக்காவோட கூட்டணி வைக்கிற போது நீங்க எங்க போய் ஓட்டு வாங்கிட்டு வந்தீங்க? திமுக இருந்து ஓட்டு வாங்கிட்டு வந்து அவங்க மூலமா ஜெயிச்சிருக்கீங்க. ஆனா நீங்க நன்றி, விசுவாசம், அந்த இதை பத்தி எல்லாம் பேசுறீங்க, நேர்மையை பத்தி பேசுறீங்க, இவ்வளவு நேர்மை எல்லாம் பேசி கடந்த காலங்கள்ல எத்தனை வருடம் நீங்க திமுகவோட டிராவல் பண்ணீங்க? அப்ப என்ன குடும்ப கூட்டணி, பாச கூட்டணி, பண்பு கூட்டணி, பணிவு கூட்டணி, எல்லா கூட்டணியும் சொன்னீங்க. கடைசியில யாரோ ஒரு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிறேன்னு சொன்ன உடனே இந்த குடும்ப கூட்டணி, பாச கூட்டணி, பண்பு கூட்டணி எல்லாம் பகடக்காயா போயிடுச்சு. சரியா? அடுத்தது என்னன்னா, அந்த பவர் மட்டும்தான் தெரியுது. இப்ப பவர்ல இருக்கிற அவரு என்னென்ன பேசியிருக்காருங்கிற ரெக்கார்டு எல்லா டிவிலையும் இருக்கு. படு மோசமா, படு கேவலமா தாவேக்காவை பத்தி பேசியிருக்காரு. அவரு இன்னைக்கு அமைச்சரா இருக்காரு. அதை அலங்கார பதவியில் உட்கார வச்சு திருமாவளவன் ரசிக்கிறாரு. அப்போ நீங்க பேசுவது ஒன்று, செய்வது ஒன்று. நாட்டு மக்களுக்கு உண்மையாக இருக்கிறேன், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நாங்க வழிகாட்டியாக இருக்கிறோம், நேர்மையா இருக்கோம்னு சொல்றீங்க. அந்த நேர்மை என்ன லெவல்ல இருக்குங்கிறத கடந்த காலங்கள்ல ஒரு 3-4 மாசத்துக்குள்ள ரெக்கார்டு எடுத்து வன்னியரசு என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு அமைச்சரா இருக்கிறதுக்கு தகுதி இருக்கா, யோகியதை இருக்கா அப்படிங்கறத பகலவனே சொல்லலாம், இல்ல திருமாவளவனும் சொல்லலாம். அரசியல் என்ன வேணா நடக்கலாம். அதுதான் அதற்கு ஒரு நல்ல உதாரணம் தான் திருமாவளவனுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு போய் அதில் பங்கேற்று இருக்கிறதுக்கு. நான் என்ன கேட்கிறேன், அதிகாரத்தின் மீது உங்களுக்கு ஆசை இல்லை, வேற எது மேலே உங்களுக்கு ஆசை இல்லை, நீங்க நாட்டுக்கு நல்லது செய்யணும், தாழ்த்தப்பட்ட மக்களை நீங்க உயர்த்தணும்னு நினைக்கிறீங்க. நீங்க வெளியில இருந்து நிபந்தனை இல்லாத ஆதரவு கொடுத்துட்டு பேசாம இருந்து பங்கு பெறாம இருந்திருக்கலாம்ல. என்ன வேணா பேசலாம்ல. பங்கு பெற்றுக்கொண்டு என்ன பேசுறீங்க? எங்க கட்சிக்குள்ள பேசிக்கிறது குதிரை பேரம். ஆனா வேற ஒரு கட்சியில இருந்து ஒருத்தர் ராஜினாமா பண்ணி கூட்டிட்டு போய் அவங்க கட்சிக்கு சேர்த்த வைக்கிறது குதிரை பேரம் கிடையாது. அங்கதான் என்ன சொல்றாரு, அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை பாதுகாக்க வேண்டியது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வேலை. நீங்க கட்சி கட்டமைப்பு பலகீனமா இருக்கின்றப்ப தூய சக்தியோடு தொடர்பு வைத்திருக்கீங்களே, அந்த தூய சக்தி தலைமை தாங்குகிறவர் தூய சக்தியோடு தூய முறையில் நேர்மையாக பார்க்கணும்னா யார் போய் பார்த்திருக்கணும்? அதிமுகவினுடைய தலைவர் யாரு? எடப்பாடி பழனிசாமி தானே. அவர் தானே போய் பார்த்திருக்கணும். ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி அந்த குரூப்பை போய் பார்த்துட்டு அதிமுகவிடம் தயவு கேட்டமா, அதிமுகவை ஆதரவு கேட்டமா அப்படின்னு ரவி சார் அதுக்கு 2 காரணம் சொன்னாங்க. ஒன்று, எடப்பாடி தொகுதியில் தாவேகாவினுடைய எம்எல்ஏ கேண்டிடேட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க, அதனால நான் பார்க்கல. இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன், நேர்மையான ஒரு ஆளை நீங்க போடல, உங்க கட்சி மேல நம்பிக்கை இல்லாம அந்த கட்சி தேராதுன்னு விட்டுட்டு ஓடிட்டாங்க அப்படிங்கறது கூட சொல்லலாம் இல்லையா? அது கூட வாய்ப்பு இருக்குல்ல. உங்க கட்சி தேராது அப்படின்னு விட்டுட்டு ஓடிடலாம் அப்படின்னு கூட ஓடிக்கலாம்ல. ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய தலைவரை எதிர்த்து நம்ம டெபாசிட் இழந்துருவோம், அதை விட பேசாம விட்டுட்டு ஓடிடலாம்னு ஓடி இருக்கலாம் இல்லையா? அப்படிப்பட்ட ஆளை நிறுத்தினது உங்க தப்பு தானே. ஏன் அவ்வளவு வாய் பேசுற நீங்க ஏன் எடப்பாடி எதிர்த்து நின்று உங்க தூய தலைவரை நிறுத்தி வச்சிருக்கலாம்ல, இல்ல உங்க திருமாவளவனை நிறுத்தி இருக்கலாம்ல, ஏன் நிறுத்தல? சொல்லுங்க. ரவிராஜா உண்மைக்கே பரிதாபமா இருக்கு. இவரு உங்களை பார்த்தா தான் ரொம்ப பரிதாபமா இருக்கு. உள்ள இருந்துட்டு மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி வைக்கிறீங்க சார். ஒரு பக்கம் நேர்மையா இதெல்லாம் பேசுறீங்க, இன்னொரு பக்கம் எல்லாரும் வாங்கிட்டு இருக்கீங்க. ஆர்எஸ் பாரதி என்ன பேசுனா தெரியுமா? செத்து போன பாம்புன்னு சொன்னாரு இன்னைக்கு அதிமுகவை. செத்து போன பாம்பு போட்டு நாங்க அடிச்சிட்டு இருக்கோம், ஆனா கட்டி வீரியம் வந்துருச்சுன்னு தாவேக்காவை சொல்றாரு. ஒரு குறுக்கீடு சாரிங்க. இல்ல சார், அவரே கேக்குறது என்ன தெரியுமா? 2000 ஒரு விஷயத்தை நீங்க செத்து போன பாம்புன்னு சொல்றாரு ஆர்எஸ் பாரதி. இல்ல அப்படி விமர்சிக்காதீங்க. இல்ல பாவல சார், அவர் சொல்றதுல ஒரே ஒரு முக்கியமான புள்ளி இருக்குல்ல. ஆர்எஸ் பாரதி சொல்லிருக்காங்க 2026க்கு முன்னாடி வர ஒரே நிமிஷம் சார். அதே மாதிரி நிறைய பேர் சொல்லிருக்காங்க இருந்துட்டு விசுவாசம் இல்லாம இப்ப சொல்லிருக்காங்க. பாவல சார் இல்ல விவாத திசை திருப்பாதீங்க சொல்லிருக்காங்க. இல்ல அவர் கேக்குறது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வர திமுக கூட்டணி எப்படி சொன்னாரு திருமாவளவன்?
ஏங்க நான் இப்போ நான் எனக்கு இல்ல என்ன பேர்ல சொன்னாரு அது இப்ப- சொல்லுங்களேன். இப்ப எனக்கு- திமுக கூட்டணி எனக்கு- இருக்கக்கூடிய கட்சிகள் எனக்கு என்ன cross- கூட்டணி? கிராஸ் பண்ணாங்க நான் சொல்கிறேன் சொல்லிடுவா. திமுக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக அணியில் நாங்கள் இருந்தோம். கொள்கை சார்ந்த கூட்டணி தான். கொள்கை கூட்டணி கொள்கை கூட்டணி எங்க போச்சு அந்த கொள்கை? இருங்க, மாற்று கருத்து இல்லை. அந்த கொள்கை எங்க சார் போச்சு? தாங்க அதுதான் பேசுங்க, விமர்சிக்கிறாரு. பேச விடுங்க. ஆனா தேர்தல் தீர்ப்பு எப்படி இருக்கு? அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. தேர்தல் தீர்ப்பு எப்படி இருக்கு? சார், இந்திய இருங்க. கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஸ்டாண்ட் கூட ஆமாங்க. எடுத்துக்கலாம் சார். இருங்க. சார், இன்டாக்ட் கூட்டணி இருங்க. கொள்கை கூட்டணி தானே சார்? ஒரு பதவிக்காக கொள்கையை துச்சமா நினைச்சு தூக்கி போட்டுட்டு வந்து தாவேக்கால இணைஞ்சிட்டீங்களா நீங்க அப்போ? ஒரு பதவி வேணும்னா அங்க பாஜக போயிருப்போம். பதவி வேணா பாஜக போயிருப்பான். இங்க இன்டாக்ட் கூட்டணி சார். சார், இன்டாக்ட் கூட்டணி சார். கொள்கை கூட்டணி சார். பதவி தான் முக்கியம் அப்படின்னா பாஜக எங்களுக்கு பல வருஷமா கூப்பிடுறாங்க. வாங்க வாங்க பாஜக விசிக கூட்டணி எப்போ முதலமைச்சர் உத்தரப்பிரதேசல மாயாவதி மாதிரி உங்களை சிஎம் ஆக்கணும்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதே தூக்கி அடிச்சுட்டு வந்தாருங்க தலைவர். ஒத்துக்கல. இங்க வந்து ஒரு மாற்றம் நடந்திருக்கு. மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஒரு அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. தொங்கு சட்டமன்றம் உருவாயிருக்கு. அவர் எங்க போச்சு? அதிமுக கவர்மெண்ட்டை தூக்கி பிடிக்கிறேன்னு தெளிவா சொல்லுங்க சார். ஆமாங்க, ஆமாங்க. இருங்க, இருங்க. ஒரு ஆதரவு இல்லாத மைனாரிட்டி இருங்க. கவர்மெண்ட்டை தூக்கி பிடிக்கிறோம். பேசி முடிச்ச பிறகு நீ கேளுங்க. இருங்க. அப்ப நாங்க வந்து இப்ப உங்க கேள்விக்கு வரேன். இது பல முறை சொல்லியாச்சு. எல்லா ஊடகங்களும் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். மறுபடியும் சொல்றேன். நீ சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன். நாங்க ஆதரவு கொடுக்கல வச்சுக்கோங்க. நாங்க வந்து கம்யூனிஸ்ட் ஐஎம்எல் காங்கிரஸ் நாங்களாம் ஆதரவு கொடுக்கல. அதே மாதிரி தாவேக்காவும் அதிமுக பக்கம் ஆதரவு வாங்கல வச்சுக்கலேன். என்ன நடக்கும்? என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க பாப்போம். என்ன நடக்கும்? குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்திருக்குமா? அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? வந்திருக்குங்க, வந்திருக்கும். அதனால என்ன சார் கவர்னருடைய பிரச்சனை? சார், அதனால என்ன சார் பிரச்சனை? அதாங்க கவர்னருடைய இல்ல சார், அதனால என்ன பிரச்சனை? கவர்னருடைய சார், கட்டுப்பாட்டுல கூட்டணி, கொள்கை கூட்டணின்னு நீங்க சொல்லிட்டு உங்களுக்கு சார், நீங்க கூட்டணி மாறுறதுக்கு உங்களுடைய பதவிக்காக கவர்னர் ஆட்சி வரலாம், சாவாய்க்கு ஆட்சி அதனால என்ன வரலாம். சார் தவறு? கவர்னர் அதனால என்ன ஆட்சி சார் வரலாம். தவறு? கவர்னர் ஆட்சி சார், கவர்னர் ஆட்சி வந்தா என்ன தவறு? ஏன் மும்மொழி திமுக கொள்கை? அதிமுக கூட்டணி வச்சா என்ன சார் தவறு? விடுவீங்களா? மும்மொழி சார், கொள்கை கொள்கை கூட்டணி தானே சார் இது? நடைமுறைப்படுத்த என்ன பண்ணுவீங்க? சார், கொள்கை கூட்டணி தானே சார் இது? ஏங்க, ஒரே நிமிஷம் சார். இருங்க. மகாராஷ்டிராவுல நடந்தா இருக்கட்டுங்க. ஒரே நிமிஷம் சார். மகாராஷ்டிராவுல நடந்தா, டெல்லியில நடந்தா, மத்திய பிரதேசம் நடந்தா, உத்தரப்பிரதேசம் நடந்தா, நாங்க கொள்கை குதிரை பேரம் சார்ந்துதான். தமிழ்நாட்டுக்குள்ள நடந்தா அதாங்க. இல்ல. அப்படிதானே? கொள்கை சார்ந்துதான். பாஜக வந்துடக்கூடாது, ஆளுநரை வச்சு தமிழ்நாட்டில் அதிகாரம் செலுத்தக்கூடாதுக்காக தான் கொள்கை அடிப்படையில் அந்த முடிவை நாங்க எடுத்திருக்கோம். அந்த முடிவை அமைச்சரவையில இடம் வேண்டாம், நாங்க இந்த காரணத்துக்காக தான் எடுத்தோம்னு வெளியில ஓபனா ஒரு டிக்ளேர் பண்ணிக்கலாமே. அமைச்சரவையில CPI, வேணாம். CPM அதுல சொல்லிருக்காங்களே. எதுக்கு சார் CPI, CPM ஸ்டாண்ட் தானே சார்? அமைச்சரவையில் இடம் பெற்றா திமுக அதிமுக ஏன் வலிக்குது? எங்க வலிக்குது சொல்லுங்க. அயோடெக்ஸ் வாங்கி தரேன். சார், அப்ப கொள்கை ஆமாங்க, இல்லைன்னு அர்த்தம். எங்க வலிக்குது? VCK கொள்கை ஏன்? இல்லைன்னு தானே சார் ஆதரவு அர்த்தம்? கொடுக்கிறது ஒண்ணுதான், அமைச்சரவை இடம் பெறுறது ஒண்ணுதான். சார், புரியுது காலங்காலமா சார் எனக்கு. புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகம். சார், இருங்க CPI, CPM இருங்க. ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம் சார். இருங்க. உங்களுடைய ஸ்டாண்ட் இல்ல இருங்க, சார். ஏங்க, இல்ல, ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்க. VCK பதில் சொல்ல உடைய விடுறீங்களா? தலைவர், VCK உடைய திருமாவளவனுடைய ஒரு ஸ்டாண்ட். கேள்வி கேக்குறீங்க, பதில் சொல்ல இந்த விடுறீங்களா? விவகாரத்துல CPI, CPM ஓட ஸ்டாண்ட் என்னவோ அதுதான் நாங்க எடுப்போம்னு சொன்னாங்கல்ல. ஆமா. அவங்க ஸ்டாண்ட் நீங்க அமைச்சரவையில் எடுத்தீங்க. இருங்க, நீங்க வந்து நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்லி முடிச்சுக்கிறேன். நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் எடுக்கிற நிலைப்பாடு எங்கள் நிலைப்பாடு நாங்கள் சொல்லிட்டோம். ஆதரவு கொடுத்தாங்க. 8ஆம் தேதி ஆதரவு கொடுக்கணும். நாங்கள் 9 ஆதரவு கொடுத்துட்டோம். ஆனால் அமைச்சரவையில் பங்கெடுக்க சொல்லி அவங்க வேண்டுகோள் விடுக்கிறாங்க. எங்கள் கட்சிக்கு ஒரு தேவை இருக்கிறது. இப்போ திமுகவில் ஒரு தலித்துகள், அதிமுகவில் தலித்துகளுக்கு அமைச்சராக்குறது அது வேற. அந்த கட்சி கட்டுப்பாட்டில் இருப்பாங்க, சுயமாக முடிவெடுக்க முடியாது. ஆனால் விசிகாவுக்கு ஒரு அமைச்சர் பதவி என்பது சுயமாக முடிவெடுக்க முடியும். ஏன்னா அப்போ இந்த விசிகா கிடைக்கிற அந்த அதிகாரம் என்பது மக்களுக்கான அதிகாரம். அது எங்களுக்கு கிடைக்கும் போது அதுக்காக கட்சி நடத்துகிறோம். அது கிடைக்கும் போது நாங்கள் எப்படி புறக்கணிக்க முடியும்? பேசல சார், புறக்கணிக்க முடியாது. அப்போ எங்களுக்கான வாய்ப்பு கட்சி நடத்துறதே ஆட்சி அதிகாரத்துக்காக தான். அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நாங்கள் புறக்கணிக்க முடியாது. இன்றைக்கு நாங்கள் இண்டிபெண்டண்டாக செயல்படுறோமா இல்லையா? துறையில் எங்களுக்கு கட்டுப்பாடே இல்லையா? இல்லையில. இப்போ திமுகவில் ஒரு அமைச்சர் வந்து சுதந்திரமாக செயல்பட முடியுமா? அதிமுகவில் ஒரு தலித் அமைச்சர் சுதந்திரமாக செயல்பட முடியுமா? தலைமைக்கு கட்டுப்பட்டு அவங்க சொல்கிறது மட்டும் தான் செய்யணும், சொல்கிற இடத்துக்கு தான் போகணும், சொல்கிற கோப்பில் கையெழுத்து போடணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. சுயமாக முடிவெடுக்கிறோம். பேசலாம் சார். தேவைப்படுற இடத்துக்கு நாங்கள் போகிறோம், மக்களை சந்திக்கிறோம். அந்த வாய்ப்பு வந்து இண்டிபெண்டண்டாக கிடைச்சிருக்கு. இதற்காகத்தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அந்த போராட்டத்தின் ஊடாக ஒரு மாற்றம் கிடைச்சிருக்கு, அதிகாரம் கிடைச்சிருக்கு. இது ஏன் வந்து திமுக அதிமுகவுக்கு வலிக்குதுன்னு கேட்குறேன்.